ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சார்ஜிங் ஐசியோட டேட்டா ஷீட் பற்றின வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்து சார்ஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ அதை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா ஷீட், அதாவது ஒரு ஐசியை பற்றின டேட்டா ஷீட்டை பற்றின கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சிப் லெவல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு டேட்டா ஷீட்டை பற்றி படிக்க தெரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய பின்ஸில் என்ன ஒர்க் பண்ணுது, அதில் என்ன மாதிரி இன்புட் அவுட்புட் வோல்டேஜ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் சிப் லெவல் சர்வீஸ் டெக்னீஷியன் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஓவிபி பற்றி போட்டிருப்போம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் செக்ஷன் பற்றி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் வீடியோஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிப்பை பற்றி. ஸோ இப்போ நம்மளோட சார்ஜிங் ஐசி, அதாவது BQ24196 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜிங் ஐசியோட 24 பின் சார்ஜிங் ஐசியோட பின் டீடைல்ஸ், அதோட டேட்டா ஷீட்டை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து BQ24196 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜிங் ஐசி. ஆக்சுவலாக சார்ஜிங்கோட கான்செப்ட் என்ன? எனக்கு 5 வோல்ட் இன்புட் கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விபேட்டில் 3.7 4.2 வோல்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு அவுட்புட் வருது. அப்போ எனக்கு வந்து சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா நான் இன்புட் செக் பண்ணுறேன், அவுட்புட் செக் பண்ணுறோம், அவ்வளோதான் அப்படின்ற மட்டும்தான் என்ன பண்ணுறோம். அதாவது இந்த இன்புட் விபஸ்ன்ற லைனை, அவுட்புட் பேட்டரின்றது செக் பண்ணி மோஸ்ட்லி நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய எஸ்டபிள்யூ, பிடிஎஸ்டியோ, REGNO இந்த மாதிரி பின்ஸோட ஒர்க் என்ன, இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதாவது இந்த பின்னில் என்ன முதல் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு டேட்டா ஷீட்டை பற்றின விஷயங்கள் தெரியும். சார் டேட்டா ஷீட் எப்படின்னா நம்ம கூகுளில் ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த போர்னியோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லையும் டேட்டா ஷீட்டை பற்றி விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்கிது, இல்லை பே பண்ணி எடுக்கிற மாதிரி. ஸோ இது கிடச்சிச்சின்னா டெப்த்தாக நம்ம ஒரு ஐசி லெவலில் நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஈஸியாக இருக்கும். சர்க்யூட்டும் நம்மளுக்கு முக்கியம் தான். சர்க்யூட்டே கிடைச்சாலும் இந்த டீட்டெயில்ஸ், இந்த பின் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இப்போ ஆக்சுவலாக எனக்கு ஒரு இன்புட்டாக இந்த BQ24196 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசி. ஸோ ஒரு காமனாக பேச போனோம்னா சார் இந்த ஒரு ஐசி மட்டும்தான் சார்ஜிங்காக, அப்படி கிடையாது. ஸோ இந்த ஒரு ஐசி காமனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன மாடலில் யூஸ் ஆகுது அப்படின்னா BQ24196ன்ற ஒரு ஐசி கிட்டத்தட்ட 30-40 மாடல் ஓப்போலே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3001, 837, 837S. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 30-40 மாடலுக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது. அதாவது ரெட்மியாக இருக்கட்டும், ரெட்மியில் பார்த்தீங்கன்னா 4X 4 அதுக்கப்புறம் ஓப்போவில் பல மாடலுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ், லெனோவோ, OnePlusல. ஸோ இதில் எல்லா மாடல்லையுமே இந்த சார்ஜிங் ஐசி இருக்குது. அப்போ நான் இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஐசியை பற்றின பின் டீட்டெயில் படிச்சா கிட்டத்தட்ட 30-40 மாடலுக்கு நம்மளோட சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டை நம்மளால் சரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டை பார்த்து சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பட் அந்த ஐசியை பற்றி யாரும் படிக்கிறதில்ல. படிச்சுட்டா ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ நண்பர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக அந்த BQ24196 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐசியோட இன்புட் வோல்டேஜ், அதாவது இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் யூஎஸ்பி வோல்டேஜ் நம்மளோட சார்ஜிங் அடாப்டர்லேருந்து இன்புட்டாக இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து V பஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் இன்புட் வோல்டேஜ். ஸோ ஆக்சுவலாக இந்த இன்புட் வந்தோன்னே எனக்கு என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல இந்த SW, இந்த சுவிட்சுன்ற பின் எதுக்காக அப்படின்னா VPH பவரை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணுது. ஸோ VPH பண்ணுறது பவர்ன்றது எனக்கு இன்புட் வோல்டேஜாக 5 வோல்ட் வரதா, இது ஆக்சுவலாக ஒரு DC to DC ஐசின்னு கூட சொல்லலாம். இந்த சுவிட்ச் பின் என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு 3.5 வோல்ட்லேருந்து 4.5 வோல்ட் வரைக்கும், 4.4 வோல்ட் வரைக்கும் எனக்கு அவுட்புட்டாக ஃபோன் வோல்டேஜ் பவராக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஜென்ரேட் ஆகக்கூடியதில் டேரெக்டாக என்ன பண்ணா, ஜென்ரேட் ஆகிறது ஒரு பக்கம். ஏன்னா நம்ம சார்ஜரை மாட்டிட்டு ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ண தான் செய்கிறோம். சேம் டைமில் நம்மளுக்கு சார்ஜிங்கும் நடக்குது, நம்மளுக்கு சேம் டைம் மொபைலையும் ஆப்ரேட் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இதே பின்னில் இருந்து SYS அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னில் கனெக்ட் பண்ணுறாங்க. SYS சிஸ்டம் வோல்டேஜ். ஸோ இந்த பின் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா பேட்டரி சார்ஜிங் தனியாக நடக்குது. ஆக்சுவலாக இன்புட் 5 வோல்ட்டு, அவுட்புட்டாக இந்த SW பின் மூலமாக நம்மளுக்கு என்னது ஃபோன் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த பின் SWS மூலமாக எனக்கு இந்த பேட்டரி வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. அதாவது VBAT அப்படின்னு சொல்லுவோம். VBATன்றது 3.7 வோல்ட்லேருந்து 4.2 வோல்ட் வரைக்கும், அதாவது 4.4 சில மாடல் சொல்கிறோம். ஸோ ஜென்ரேட் ஆகுது, நம்மளுக்கு பேட்டரி டேரெக்டாக சார்ஜிங் நடக்குது. ஸோ இது ஒரு கான்செப்ட். சேம் டைமில் இன்புட் கொடுக்குறோம், சார்ஜிங் போட்டிருக்கும்போது எனக்கு என்னது VPH பவரும் ஜென்ரேட் ஆகுது. சேம் டைமில் நம்மளுக்கு SYS கொடுத்து அது மூலமாக அந்த பேட்டரி சார்ஜிங் நடக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த பின் என்ன, BTSTன்னு சொல்லுவாங்க, BSTன்னு சொல்லுவாங்க, இல்லை பூட் கேப்னு சொல்லுவாங்க, இல்லை பூட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஒரே வார்த்தை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இந்த சீரீஸாக கனெக்ட் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டியில் வோல்டேஜ் டபுள் த வோல்டேஜாக இங்கே வரும். இப்போ ஆக்சுவலாக இந்த பின்னில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு, இப்போ காமனாக ஒரு 4.2 இல்லை 4.4 வச்சுக்கோம். இங்கே எனக்கு வரும்போது இந்த கெப்பாசிட்டியில் ஒரு சைடில் எனக்கு 4.4 வோல்ட் வரும். அதே இதில் டபுள் த வோல்டேஜாக எனக்கு ஒரு 8 வோல்டேஜுக்கு மேலே எனக்கு வரும்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மாதிரி நடக்கும்.
சரிங்களா? இதே இது சி டைப் மொபைல் இந்த மாதிரி வருதுன்னா 1 அல்லது 3 கெப்பாசிட்டி கூட இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைல் இப்போ இருக்கிற 120 வாட்ஸ் 80 வாட்ஸ் நம்மளுக்கு வரும்போது. ஸோ நார்மலாக இந்த பிடிஎஸ்டின்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் எனக்கு வந்து நார்மலாக 1 ஹவர் சார்ஜ் ஆகிங்கன்னா திடீர்னு 2 ஹவர்ஸ் சார்ஜ் ஆகுதுன்னா இந்த கெப்பாசிட்டியில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த REGN அப்படின்னு சொல்லக்கூடிய பின் என்ன அப்படின்னு கேட்டிங்க, ரெகுலேட்டர் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னன்னா சிபியூக்கு இருக்கக்கூடிய பெரிஃபரல்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிபியூக்கு கோர் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் இதுலேருந்து போகும். அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் பெரிஃபரல்ஸை கனெக்ட் பண்ணுறாங்க, சிஸ்டமோட இன்பில்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 3.3 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் இதுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த REGN பின். அதை தான் இந்த கெப்பாசிட்டியில் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பவர் கிரவுண்டு. காமனாக இந்த ஐசிக்குரிய பவர் கிரவுண்டு பி கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி இது சொல்லிட்டேன் சிஸ்டம் அப்படின்றது அதாவது விஎஸ்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. இது வந்து ஒரு டேட்டா ஷீட்டோட இமேஜ், இது ஜேபெக் இமேஜ் இது. ஸோ அதனால இந்த இடத்துல விபிஹெச் பவர் மென்ஷன் பண்ணல. அப்போ சிஸ்டம் வோல்டேஜ் மூலமாக எனக்கு அதாவது சார்ஜிங் இன்புட் கொடுக்குறேன். அப்போ சேம் டைமில் எனக்கு சுவிட்ச் ஆனோன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே சிஸ்டம் வோல்டேஜ் இங்கே வருது. ஸோ அது மூலமாக எனக்கு இந்த விபேட் வோல்டேஜும் இங்கே ஜென்ரேட் ஆகுது. ஸோ அடுத்து பார்க்க போகிற பின் வந்து பார்த்தீங்கன்னா ILIM அப்படின்னு சொல்லக்கூடிய பின். இந்த பின்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கரண்ட் லிமிட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதோட வேலை என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக நான் வந்து யூஎஸ்பி கனெக்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். சார்ஜிங் டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு எனக்கு பேட்டரியிலேருந்து எனக்கு என்ன ஆகும், வோல்டேஜ் வர ஆரம்பிக்கும். 3.7 4.1 சம்திங் வோல்டேஜ் வர ஆரம்பிக்கும். அது வரக்கூடியதில் மேக்ஸிமம் இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் BQ24196 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1.5 ஆம்ஸுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா அந்த வோல்டேஜை அலோவ் பண்ணாது. அதுக்கு தான் இந்த ILIM சொல்லக்கூடிய பின். மேக்ஸிமமே 1.5 ஆம்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமமே. சரிங்களா? அதுக்கு மேலே அந்த இடத்துல கரண்ட் வருது அப்படின்னா இந்த பின் அலோவ் பண்ணாது. சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கக்கூடிய பின் வந்து பார்த்தீங்கன்னா TS1 TS2ன்னு சொல்லியிருக்காங்களா. அது காமனாக TSனா டெம்பரேச்சர் சென்சிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த பின் எதுக்காக அப்படின்னா சார்ஜிங் நடக்கும்போது நான் சார்ஜிங் இன்புட் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு சார்ஜிங் டெம்பரேச்சர் அதாவது பேட்டரியோட டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பின்னு கொடுத்துருப்பாங்க. இது வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் மூலமாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் வோல்டேஜ் செக் பண்ணணும்னா இதுக்கு இன்புட்டாக 5 வோல்ட்டு, இது அவுட்புட் வந்து 2.5 வோல்ட் வந்தால் மட்டும்தான் இந்த டெம்பரேச்சர் சென்சிங் அதாவது நம்மளுக்கு நடக்கும். இதோட கான்செப்ட் வந்து பேட்டரியோட டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ண எப்போ நான் சார்ஜ் பண்ணும்போது ஓவர் டெம்பரேச்சர் ஆகும்போதோ இல்லை லோ டெம்பரேச்சரோ. சார் மேக்ஸிமம் எவ்வளோ மினிமம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மினிமமாக 40 டிகிரி -40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சென்ஸ் பண்ணும். மேக்ஸிமமாக +25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சென்ஸ் பண்ணக்கூடியது தான் இந்த தெர்மல் சென்ஸ் பின். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபேக் சார்ஜிங் கம்யூனிட்டி இல்லை ஸ்லோ சார்ஜிங் கம்யூனிட்டி இருக்கும்போது இந்த பின்னையும் நம்ம செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். இல்லை அப்படின்னா இந்த BTST இந்த பின்னை செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்க போகிற பின்னு பார்த்தீங்கன்னா P செலக்ட்னா பவர் செலக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் செலக்ட் பின்னோட வேலை என்னன்னா எனக்கு இப்போ வந்து மாட்டிருக்கும் போது அதாவது நார்மலாக நம்ம சார்ஜர் மூலமாக சார்ஜ் போடுறோம், இல்லை அப்படின்னா நம்ம சிஸ்டம் அதாவது யூஎஸ்பி மூலமாகவும் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏசியில் சார்ஜ் ஆகுதா இல்லை யூஎஸ்பி மூலமாக சார்ஜ் ஆகுதான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த P செலக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பின். அடுத்து பார்க்க போகிற பின் வந்து பார்த்தீங்கன்னா CE சார்ஜிங் எனேபிள் இன்புட்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல CEன்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில இடத்துல CEIN போட்டிருப்பாங்க. இதோட வேலை என்னன்னா சார்ஜிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஒருவேளை டெம்பரேச்சர் டூ ஹை லோ இந்த மாதிரி வருதுன்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணதா சார்ஜிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணக்கூடியது. எனக்கு டெம்பரேச்சர் டூ ஹைன்னு வருதுன்னா சார்ஜிங்கை அலோவ் பண்ணாது, இல்லை டூ லோவாக போயிட்டாலும் அலோவ் பண்ணாது. ஸோ அதுக்கு தானே சார் இந்த TS அப்படின்னு சொல்லுவாங்க. இது சென்ஸ் பண்ணக்கூடியது. இதை வந்து நம்மளுக்கு ஷட் டவுன் பண்ணக்கூடிய பின் அதாவது CE அதாவது அதிகமான டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் வந்துச்சு அப்படின்னா அதை சென்ஸ் பண்ணக்கூடிய பின் தான் இந்த CE அப்படின்னு சொல்லக்கூடிய. இது நார்மலாக OTG நம்மளுக்கு தெரியும். ஓடிஜின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூஎஸ்பி அடாப்டரோ சார் மவுஸோ இல்லை பென்ட்ரைவோ கீபோர்டோ ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணுறோன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஓடிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பின் மூலமாக தான் நம்மளுக்கு நடக்கும். அடுத்து பார்க்க போகிற பின் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்டினா இன்டரப்ட். நிறைய ஐசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்டரப்ட் அப்படின்னு எதுக்கு அப்படின்னா மொபைல் சார்ஜிங்கோட ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்னு சிபியூக்கு தெரிவிக்கிறதுக்காக. எனக்கு சார்ஜிங் போகிறேன் எனக்கு 100% ஆயிடுச்சா இல்லையா இல்லை எத்தனை பர்சன்டேஜ் 90% சிபிக்கு தெரிவிக்கிறதுக்காக அது பின்னு. தென் இன்னொரு வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சார்ஜிங்கை ப்ளக் பண்ணிட்டு அன்பிளக் பண்ணிடுறேன் கலட்டிட்டு மாட்டிட்டோம் அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பின் அதாவது சார்ஜிங் மாட்டினா எனக்கு என்ன சார்ஜிங் ஸ்டேட் நடக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்டர் பின். இது போக இந்த STL SCLன்றது காமன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹோஸ்ட் லைன் சொல்லுவோம். இதை ஃபுல்லாமே அதாவது என்னன்னா நம்மளோட சிக்னல் லைன்ஸ் சிபிலேருந்து வரக்கூடிய சிக்னல் லைன்ஸ் ரொம்ப முக்கியமான லைன்ஸ் தான். சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர். இப்போ பிஎஸ்சின்னு சொல்லுவோம், அதாவது பேட்டரி கனெக்டரில் பிஎஸ்சின்னு ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட பேட்டரியோட ஸ்டேட்டஸ், அதாவது பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்கா என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஸ்டேட்னு பின்னு. அடுத்து பார்க்க போகிற பின்னு பிஜின்னு சொல்லுவோம், பவர் குட். அதாவது இதோட வேலை என்னன்னா சார்ஜிங் வந்து ஸ்டேபிளாக இருக்குதா இல்லையா, அந்த இன்புட் வரக்கூடியது ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணக்கூடியது தான் இந்த பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பின்னோட வேலை.
ஸோ அப்போ ஒரு சார்ஜிங் ஐசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது சார். காமனாக BQ24196ன்றது கிட்டத்தட்ட 30-40 மாடலுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மோஸ்ட்லி இந்த ஐசி வருது அப்படின்னா நம்ம இதோட டேட்டா ஷீட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் ஈஸியாக நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ எந்நேரம் நம்ம சர்க்யூட் டயக்ராம் தான் வேணுன்றது தேவைப்படாது. அப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளால் சிப் லெவல் சர்வீஸ்ன்றது தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் டேட்டா ஷீட்டை வச்சு இதோட பின் டீட்டெயில்ஸ் பற்றி பேசியிருக்கேன். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இதோட சர்க்யூட் டயக்ராம் வச்சு இதோட வோல்டேஜ் லெவல் என்ன, ஒவ்வொரு பின்னுக்கும் என்னென்ன வோல்டேஜ் வரும் அப்படின்றத தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.